ஹாய் வாங்க இட்லிக்கு மாவு எப்படி நான் அரைப்பேன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரீசெண்டாக என்னோடய மினி விலாக்ஸில் நான் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் மெஷர்மெண்ட் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ அதுக்காக பண்ணலாமேன்னு இந்த வீடியோ. ஸோ நான் எடுத்திருக்க டம்ளரில் 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதில் அரை டம்ளர் உளுந்து சேர்த்துருக்கேன். இது 4 டம்ளர் இட்லி அரிசினா 1 டம்ளர் உளுந்து சேர்த்துக்கணும். இதை நல்லா கழுவுனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து உளுந்தை மட்டும் ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மணி நேரம் ஊற வைங்க. அரிசி வெளியிலேயே இருக்கலாம். 6 மணி நேரம் கழித்து நல்லா ஊறினதுக்கப்புறமா கிரைண்டர்லேயோ மிக்ஸி ஜார்லேயோ இந்த மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் நல்லா மாற்றினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உளுந்தை அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் நல்லா அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டரோ இல்லை ஐஸ் க்யூபோ சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்கள் மிக்ஸி ஜாரும் சீக்கிரமாக ஹீட் ஆகாது அண்டு மாவும் நல்லா உபரி ஆகி வரும். நல்ல கன்சிஸ்டன்சி மழைன்னு அரைச்சதுக்கப்புறமா எடுத்து அதையும் அரிசி மாவுலேயே சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சே கலந்து விடுங்க. ஒருத்தர் கை சூட்டுக்கு ஏற்ற மாதிரி மாவு சீக்கிரமாக புளிக்கும். ஸோ நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட் மேலே வச்சு மூடி ஓவர் நைட் விட்டுருங்க. மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா அழகாக புளிச்சிருக்கும் மாவு. சூப்பராக இட்லி சாஃப்டாகவும் வரும், தோசையும் நல்லா கிறிஸ்பாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.